السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அளவற்றல்லாலும் நிகழ்ச்சன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. கண்டித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த 4வது அமர்வில் மார்க்க கல்வி கற்பதற்காகவும் நன்மையான திறவுகோலை தேடுவதற்காகவும் நாம் ஆவலாக கூடியிருக்கின்றோம். ஆக இந்த அமலுக்கும் இந்த இபாதத்திற்கும் மற்ற எல்லா ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலியையும் நன்மையும் அஜரையும் நமக்கு கொடுத்து அருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக கைஃப தகூனு மிஃப்தாஹன் லில் கைர் என்ற புத்தகம், நன்மைக்கான திறவுகோலாக எப்படி ஆவது என்ற புத்தகம், ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் எழுதிய புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை நாம் 3 அமர்வுகளில் பார்த்தது 10 திறவுகோலை நாம் பார்த்திருக்கின்றோம். 10 நன்மையான சாவிகளை பார்த்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த 10 திறவுகோலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அதில் நிலையாக அல்லாஹ் நம்மை வைத்து அருள் புரிவானாக. அதற்கு பிறகு இன்று நாம் பார்க்கக்கூடியது 11வது திறவுகோல். ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் 11வது திறவுகோலை பற்றி கூறுகின்றார்கள். முராஃபகத்துல் அஹ்யாரி வ முஜாலசத்துஸ் ஸாலிஹீன். நல்லோர்களுடைய அமர்வில், அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்வதும், நல்லோர்களை தன்னுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதும், நன்மையை ஏவக்கூடியவர்கள், நல்ல பண்புடையவர்கள், இவர்களுடைய மஜ்லிஸும் இவர்களுடைய அமர்வும் இவர்களுடைய தொடர்பை நாம் மேற்கொள்வது, இது 12வது திறவுகோலாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய உறவு யாரிடம் வைக்கின்றோமோ, நம்முடைய தொடர்புகள் யாரிடம் நாம் வைக்கின்றோமோ, அவர்களுடைய பண்புகளும் அவர்களுடைய பழக்க வழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது நம்முடைய நல்லோர்களுடைய தொடர்பு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியம் நமக்கு கிடைக்கும். நாம் நன்மைக்குரிய திறவுகோலாக ஆக முடியும். தீயுடையவர் மற்றும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களுடைய அமர்வில் உட்கார்வதும் அவர்களுடைய தொடர்பை கொள்வதனால் அவர்களுடைய அந்த பண்பு, கெட்ட பண்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாவிட்டாலும் சரி, அது நம்முடைய நஃப்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆக இங்கு சொல்லப்பட்ட விஷயம், நாம் நல்லோர்களுடன் உட்காருவதும் நல்ல பண்புகளுடையவர்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்வதும், சகோதரத்துவத்தை நாம் நல்ல அமல்களின் நல்ல பண்புகளின் அடிப்படையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் இதை பற்றி விரிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா மஸலுல் ஜலீஸுஸ் ஸாலிஹ் வல் ஜலீஸுஸ் ஸூ கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபியில் கைர். நல்ல சகோதரன் மற்றும் நல்ல தோழனுடைய எடுத்துக்காட்டும் கெட்ட தோழனுடைய எடுத்துக்காட்டும் எப்படி என்றால், நறுமணத்தை விற்கக்கூடியவன் மற்றும் நெருப்பு கற்றையில் உட்கார்ந்து நெருப்பை மூட்டக்கூடியவனுடைய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நறுமணம் விற்கக்கூடியவன், மிஸ்கை விற்கக்கூடியவனுடைய இவன் நல்ல ஒரு பண்புகளுடைய எடுத்துக்காட்டு. இவன் ஒன்று நமக்கு அன்பளிப்பாக சில விஷயத்தை, சில நறுமணத்தை கொடுப்பான். இல்லை என்றால் நாம் அவரிடமிருந்து வாங்குவோம். அப்படியும் இல்லை என்றால் நாம் அந்த இடத்தில் உட்கார்ந்து நாம் வெளியேறும் பொழுதே நம்முடைய ஆடை முழுவதும் நறுமணமாகிவிடும். ஏனென்றால் அந்த நறுமணத்துடைய அந்த தாக்கம், அவ்வளவு தாக்கம் இருக்கின்றது. அதுவே நாம் நெருப்பு மூட்டக்கூடிய, இரும்பு வேலை செய்யக்கூடியவனுடைய பக்கத்தில் உட்காரும் பொழுது அந்த நெருப்புடைய ஜுவாலைகளும் அதில் தீப்பொறிகள் வெளியேறுகின்றதே, அவன் ஊதுவதினால்
அந்த தீப்பொறிகள் நம்முடைய ஆடையை எரித்துவிடும். அல்லது நாம் அங்கிருந்து வெளியே வரும் பொழுது நம்முடைய முகம் கருமை நிறமாகி நம்முடைய ஆடை முழுவதும் துர்நாற்ற நிலை ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டு கூறினார். ஆக ஒரு குட் ஃப்ரெண்டும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்றும் சிறந்த நண்பருடைய எடுத்துக்காட்டு இந்த இரண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்துடைய எடுத்துக்காட்டும், மோசமான ஒரு ஃப்ரெண்டு மற்றும் மோசமான சகோதரனுடைய தோழனுடைய எடுத்துக்காட்டு இந்த நெருப்பை மூட்டக்கூடியவனுடைய எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக நாம் எந்த அமைப்பில் அல்லது எந்த பிரிவினில் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பிக் கொள்ளலாம். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் நாம் நல்லோர்களிடம் இருப்பது, நல்லோர்களுடைய நன்மையான காரியங்கள் செய்வது நமக்கு இலகுவாகும். ஆக நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களும் நல்ல பழக்கம் உடையவர்களிடம் இருந்து நாம பொறுமையாக நாம் அவர்கள் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் பொறுமையுடன் அவர்கள் கூட இருப்பது என்பது இது நம்முடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு, நம்முடைய மறுமைக்கும் இது நமக்கு ஒரு சிறப்பாக ஆகும். ஆகையால் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹஃபில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. நபியே, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவருடைய இரட்சகனை வணங்குகின்றார்களே, அவருடைய திருமுகத்திற்காக அவர்கள் கூட நீ இருப்பாயாக. ولا تعد عيناك تريد زينة الحياة ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. நீங்கள் இந்த உலக அலங்கரிப்பை பார்த்து நீங்கள் கவர்ந்து விட வேண்டாம், நீங்கள் மயங்கி விட வேண்டாம். ஏனென்றால் இவர்களுடைய நிலைமை, இவர்கள் முழுமையாக வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய இந்த திருமறையில் கூறுகின்றார். ஏனென்றால் இவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தொடர்பு இந்த நாம் நல்லோர்களுடைய தொடர்பு வைக்க வேண்டும். சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களும் நன்மையான அமல் செய்யக்கூடியவர்களும் நாம் தொடர்பு கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாமும் நன்மையான திறவுகோலாக ஆக முடியும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தொடர்பு கெட்டவர்கள் கூட பாவிகள் கூட இருக்குமே, ஆனால் நிலைமை அதே போலதான் ஏற்படும். ஏனென்றால் ஹதீஸில் வருகின்றது, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. மறுமை நாளில் மனிதன் யாரிடம் எழுப்பப்படுவான் என்றால், யார் கூட எழுப்பப்படுவான் என்றால் யாரை அவன் விரும்புகின்றானோ, யாரை அவன் விரும்புகின்றானோ அவரிடம்தான் அவன் எழுப்பப்படுவான். ஆக நாம் நல்லோர்களை விரும்பினோம் என்றால் சஹாபாக்களையும் தாபீன்களையும் ஈமான் கொண்டோர்களையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களையும் பேணுதலாக இருக்கக்கூடியவர்களையும் விரும்பினோம் மற்றும் அவருடைய தொடர்பை கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அவர்கள் கூட எழுப்புவான். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹை மறந்து இருக்கக்கூடியவர்கள், நயவஞ்சகர்கள், பாவிகள், அல்லாஹ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆக இந்த தவறான தொடர்பும் பாவி செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களுடைய தொடர்பை கொள்வது என்பது மகத்தான ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும். அதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஸுக்ரூஃப்ல, சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய 27வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வயௌம யஉது ஸாலிமு அலா யதை. அந்த மறுமை நாளில் மனிதன் அநியாயம் செய்தவன் அவனை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. நபியே, எவர் தம் இறைவனுடைய யௌம யஉது ஸாலிமு அலா யதைஹி, அந்நாளில் அநியாயக்காரன் தன்னிரு கைகளையும் கடித்துக் கொள்வான். தூதருடன் நானும் நேரான வழியில் எடுத்து கொண்டிருக்குமே இருந்தால் சிறந்ததாக இருக்குமே என்று அவன் யோசிப்பான். ஆக மறுமை நாளில் இந்த உலகத்தில் தவறான தொடர்பு வைக்கக்கூடியவர்களை அவன் நினைத்து மறுமை நாளில் அவன் தன்னுடைய விரல்களையும் கையையும் அவன் தன் பிரச்சனை எவ்வளவு சிரமமான ஒரு நிலையில் அவன் தன்னுடைய கையை கடித்துக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வும் இல்லாமல் அந்த நிலை அவனுக்கு ஏற்படும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அதற்கு பிறகு அவன் கூறுவான், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. எனக்கு பிடித்த கேடே, நான் இன்னாரை என்னுடைய நண்பராக ஆக்கி இல்லாமல் இருந்திருந்தேன் என்றால், நான் அவனை என்னுடைய நண்பராக ஆக்காமல் இருந்திருந்தேன் என்றால் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பேனே என்று அவன் கத்துவான், கதறுவான். அந்த நேரத்தில் எந்த ஒரு பயனும் ஏற்படாது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய தொடர்பு எப்பொழுதும் சாலிஹீன்கள் நல்லோர்களுடைய தொடர்பை நாம் வைத்திருக்க வேண்டும்.
பாவிகள் மற்றும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய தொடர்பிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் அவர்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கக்கூடாது. அடுத்ததாக ஷேக் ஹபீதுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 12வது நன்மைக்கான திறவுகோல் அல் ஹிர்ஸு அலா நஷ்ரில் கைர். எவ்வளவு முடியுமோ நன்மையான விஷயத்தை நாம் பரப்புவதில் நாம ஆர்வம் கொள்ள வேண்டும். நல்லமல்களையும் நற்செயல்களையும் நற்குணங்களையும் நாம் பரப்புவதில், மக்களுக்கு எத்தி வைப்பதில், மக்களுக்கு சிறந்த முறையில் அவர்களுக்கு எடுத்துரைப்பதில் நாம ஆர்வம் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நன்மையான விஷயம் தெரிந்திருக்கின்றது என்றால் அதை நான் என்னுடைய நெருங்கிய இருக்கக்கூடிய குடும்பத்தினர், மனைவி, குழந்தை, என்னுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டினர்கள், இவர்களுக்கு நான் எப்படியாவது இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பவர்களே. ஏனென்றால் எப்பொழுது நமக்கு இந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்குமோ நமக்கும் இது ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது நாம் நம்முடைய சகோதரனுக்கு ஒரு விஷயத்தை சொல்வோமோ அந்த நேரத்தில் நம்முடைய நப்சும் நமக்கு இந்த விஷயத்தை செய்வதற்காக நமக்கு ஆர்வம் ஊட்டும். ஆக இதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லும் பொழுது ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அத்தீனு அன்னஸீஹா அத்தீனு அன்னஸீஹா அத்தீனு அன்னஸீஹா, மார்க்கம் என்பதே நலனை நாடுவதுதான், மார்க்கம் என்பதே நலனை நாடுவதுதான், மார்க்கம் என்பதே நலனை நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கூறும் பொழுது சஹாபாக்கள் யாருக்கு ரசூலுல்லாஹ் நலனை நாடுவது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம் என்று 5 பேர்களுடைய அந்த நலனை நாடக்கூடிய விஷயத்தை கூறினார். அல்லாஹ்வுக்கு நலனை நாட வேண்டும், பிறகு அவனுடைய தூதருக்கு நலனை நாட வேண்டும், பிறகு அவருடைய புத்தகத்திற்கு வேதத்துக்கு நலனை நாட வேண்டும், மற்றும் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நிலை நாட வேண்டும், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாம் நிலை நாட வேண்டும் என்று. ஆக நாம் ஒரு நன்மையான விஷயத்தை நாம மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ், எப்படி என்றால் நாம் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் சரி நம்மால் ஒருவருக்கு நலன் ஏற்படுவது வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயத்தை குறிப்பிட்டு அதனுடைய விளக்கத்தை கூறுகின்றார்கள். அந்த சூரத்து மரியமுடைய 32வது ஆயத்தை கூறுகின்றார்கள், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. அல்லாஹு தஆலா எங்க இருந்தாலும் நான் என்னை முபாரக்காக, பர்க்கத்தாக, அபிவிருத்தியுடையவனாக அல்லாஹ் என்னை ஆக்கட்டும் என்று இந்த ஆயத்தை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். என்ன அர்த்தம்? இது அல்லாஹு தஆலா என்னை பர்க்கத்துடையவனாக ஆக்க வேண்டும் எங்கிருந்தாலும் என்ற அந்த விஷயம் எங்கிருந்தாலும் பரக்கத்தாக என்னை வைப்பாயாக என்ற அர்த்தம் என்ன என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஐ முஅல்லிமன் லில் கைரி தாஇயன் இலல்லாஹ், எங்கிருந்தாலும் நல்ல ஒரு நன்மையான விஷயத்திற்கு அந்த நன்மையான விஷயத்தை எடுத்துரைக்கக்கூடியவனாகவும், முஅல்லிமாகவும், ஆசிரியராகவும், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவனாகவும், முதக்கீரம் பிஹி அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டக்கூடியவனாகவும், முரகிபன் ஃபி தாஅத்திஹி அல்லாஹ்வை கீழ்ப்படுவதில் அவனை உற்சாகப்படுத்துவதும் அவனை மோட்டிவேட் செய்வதும், ஃபஹாதா மின் பர்கத்திர் ரஜுல், இதுதான் மனிதனிடம் இருக்கக்கூடிய பர்க்கத்தாக இருக்கின்றது. இதுதான் அந்த ஆயத்துடைய அர்த்தமாக இருக்கின்றது. ஆக வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த் என்று சொல்லும் பொழுது எங்கிருந்தாலும் என்னை அல்லாஹு தஆலா பர்க்கத்தா உடையவனாக ஆக்கட்டும். என்ன அர்த்தம்? எங்கிருந்தாலும் மக்களுக்கு நலனை நாடக்கூடியவனும் மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டக்கூடியவனாக ஆக்கட்டும் என்றுதான் இங்கு துஆவை சொல்லப்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம நம்மை நன்மையான விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நல்ல முறையில் நாம நன்மையை நாடி வண்ணமாக நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால், இந்த தன்மை நம்மிடம் இல்லை என்றால், இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்ததாக கூறுகின்றார்கள், வமன் ஹலா மின் ஹாதா ஃபகத் ஹலா மினல் பரக்கா, யாரிடம் இந்த தன்மை இல்லையோ, நன்மையை நாடக்கூடிய, நன்மை எப்படியாவது நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையோ, அவரிடம் எந்த ஒரு பரக்கத்தும் இல்லை என்று திட்டவட்டமாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். வ முஹிபத் பர்கத்து லிகாஇஹி வல் இஸ்திமாஇஹி, ஆக இந்த அடிப்படையில் அவனுக்கு
நான் என்னுடைய உறவினர்களிடம் சந்திக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு நலனை நாட வேண்டும் என்று விரும்பாதவன், அவனுடைய சந்திப்பும் எந்த ஒரு பலனும் இல்லை, அந்த சந்திப்பிலும் வர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான் என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நாம் எப்பொழுது நம்மை நாம நன்மையை ஏவிக்கூடியவர்களாகவும் நன்மையை நாம எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஆர்வம் நம்முடைய இருக்க வேண்டும். நாம் முதல் அமர்வில் நாம் அந்த ஹதீஸை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமர்வில் ஒரு சபைக்கு ஒரு அவையுடைய மஜ்லிஸில் இருந்து கடக்கும் பொழுது கூறினார்கள், உங்களில் சிறந்தவர்களும் உங்களில் மிக கெட்டவர்கள் யார் என்று கூற வேண்டாமா என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைருக்கும் மை யுர்ஜா ஹைரு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் யாரிடமிருந்து ஹைரையும் நலனையும் நாம அதை நம்ப முடியும் வரும் என்று நாம நம்பிக்கை கொள்கின்றோமோ, மற்றும் அவருடைய தீங்கில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நாம் நம்புகின்றோமோ அவர்கள்தான் ஹைரானவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பது என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அடுத்ததாக 13வதாக நன்மையான 13வதாக சொல்லப்படக்கூடிய நன்மையான திறவுகோள் ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்வாபுல் கைரி முத்ததாபிஆ. மிக கவனமாக நாம் கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்வாபுல் கைரி முத்ததாபிஆ, நன்மையான வாசல்கள், நன்மையான கதவுகள், நல்ல விஷயத்துடைய கதவுகளும் வாசல்களும் தொடர்ச்சியானவை, கண்டினியூஸாக இருக்கும். என்ன அர்த்தம் தொடர்ச்சியானவை? முத்ததாபிஆ, அதற்கு ஒன்றன் பின் ஒன்று திறந்து கொண்டே இருக்கும். இங்கு சுப்ஹானல்லாஹ், அப்வாபுல் கைரி முத்ததாபிஆ என்பது நன்மையான வாசல்கள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்று திறந்து கொண்டே இருக்கும். ஒரு நன்மையான விஷயம் நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்கு பிறகு இன்னொரு நன்மையான விஷயம் நாம் அதை பெறுவோம் அன்புக்குரியவர்களே. ஆகையால் தான் இங்கு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நன்மை, உங்களுக்கு சிறிய ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றால் அதை நீ அலட்சியமாகவோ அல்லது நீ அதை ஒரு குறை, சின்ன ஒரு விஷயம்தானே என்று நீ கருதாதே. மாறாக அந்த நலனை நீ செய். அதனால் அல்லாஹு தஆலா பல நன்மைக்கான கதவுகளையும் வாசல்களையும் அல்லாஹு தஆலா திறப்பான் என்று இங்கு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார். ஆகையால் அஹ்லுல் இல்ம், கல்வி அறிஞர்கள் இந்த வார்த்தையை கூறுவார்கள், இன்னல் ஹஸனாத் துனாதா உக்தஹா. நன்மை தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடியவர்களை அழைக்கும், வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஒரு நன்மையை நாம் செய்கின்றோம் என்றால், ஒரு நன்மையுடைய கதவு நமக்கு திறக்கப்படுகின்றது என்றால் அதை நாம் முன்னே நின்று செய்ய வேண்டும். அதனால் பல கதவுகள் நமக்கு அல்லாஹு தஆலா திறப்பான். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு பரிகாரம், நன்மைக்கு பதில் நன்மையாக தான் பெற முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறையில் கூறுகின்றார். ஆக நமக்கு அல்லாஹு தஆலா சின்ன ஒரு நன்மையான விஷயத்தை செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு கொடுத்தான் என்றால், அது நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கட்டும், நம்முடைய அண்டை வீட்டர்கள், உறவினர்கள், உற்றார்கள், சகோதர சகோதரிகளுக்கு எந்த ஒரு விஷயத்தை நாம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயத்தை நாம் அமல் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், அது சிறிதளவு இருந்தாலும் சரி, அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதனால் நமக்கு பல நன்மையான திறவுகோள் நமக்கு கிடைக்கும். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ், நன்மையான விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதே போல தீமையை நாம் செய்யும் பொழுது, ஒரு தீமையை நாம் செய்கின்ற பொழுது அந்த தீமை அடுத்ததாக இன்னொரு தீமைக்குரிய வழியை அது வகுக்கும். ஒரு தீமை நாம் செய்கின்றோம் என்றால் முதலில் நாம் பயப்படுவோம், அஞ்சுவோம், அங்கு அல்லாஹை பற்றி நினைவுகிறோம். பிறகு மனிதன் அதை செய்து விட்டான் என்றால் இன்னொரு அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த தீமையை செய்வதற்கும். மற்றும் அப்படியே அவனுக்கு தீமையான கதவுகள் அவனுக்காக திறக்கப்படும். ஆக நாம் நன்மையான கதவுகளை திறக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஆக சின்ன ஒரு அமல்களை நாம் செய்தாலும் சரி, அதை நாம சிறியதுதான் என்று நாம் நினைக்க கூடாது. அதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் மற்றும் பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா ஃபதஹ ரஜுலுன் பாப அஃபியத்தின் பிஸதகா அவ் ஸிலத்தின் இல்லா ஜாதஹு அல்லாஹு தஆலா பிஹா கத்ரா. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால், சதகா செய்யக்கூடிய அந்த வாசலை அவன் அல்லாஹு தஆலா திறந்தான் என்றால், அல்லது
உறவை பேணக்கூடிய அந்த வாசலை அல்லாஹு தாலா திறந்தான் என்றால், அதில் அவனுக்கு லேசாக ஆக்கிவிட்டான் என்றால், இல்லா ஜாதல்லாஹு தஆலா பிஹா கத்ரா, அல்லாஹு தஆலா அவருக்கு இன்னும் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த ஹதீஸை நாம் உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய அமல்களை நாம அது சிறிதாக கருதாமல், நமக்கு கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கு, எனக்கு எந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது, இதை செய்வதில் நாம் முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம ஒவ்வொரு படியாக நாம நன்மையான வாசல்களை திறப்பக்கூடிய அந்த திறவுகோலை பெறக்கூடியவர்களாக ஆகும். ஆனால் நாம் நன்மையை விட்டுவிட்டு சிறிய ஒரு நன்மைதானே என்று விட்டுவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நன்மையை செய்யாதனால் தீமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆக அந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். என்றால் இது மனிதன் அவன் நன்மையான விஷயத்தை செய்யவில்லை என்றால் பொதுவாக அவனுடைய நப்சு தீமையை செய்வதற்கான விஷயத்தை தூண்டும், அதை அலங்கரித்து காட்டும். அந்த விஷயத்தில் மனிதன் விழுந்துவிடக்கூடாது. ஆக நன்மையான சிறிய சிறிய அமல்களாக இருக்கட்டும், அதை நாம தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும். அதை அல்லாஹ்விடம் இதற்குரிய சிறந்த கூலி இருக்கின்றது என்று நாம இதை உணர்ந்து செய்ய வேண்டும். எதுவரை என்றால் சுப்ஹானல்லாஹ், உது செய்யக்கூடிய இந்த அமலாக இருக்கட்டும், இதுவும் இதற்குரிய நன்மையும் அல்லாஹ்விடம் நாம் பெறுவேன் என்ற அந்த ஆர்வத்திடம் செய்தோம் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கு பிறகு நிறைய நன்மையுடைய வாசல்களை திறப்பான். 14வது திறவுகோலை ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். மிக முக்கியமான ஒரு திறவுகோல், லா தஹ்கிரன்ன மா ஃபுதிஹ அலா கைரிக மின் அப்வாபில் கைர். அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு நன்மையான வாசல்களை திறந்திருக்கின்றான், அதை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே. மற்றும் நீ செய்யக்கூடிய விஷயத்தை பெருமையாக கொண்டு மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீ அதை குறையாக எடை போட்டு விடாதே. நான் செய்யக்கூடிய ஒரு அமலை அது நான் தான், என்னை விட யாரும் செய்யக்கூடியவன் அல்ல, மற்றவர்கள் செய்வதெல்லாம் அது மிகவும் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது என்று இந்த எண்ணம் நம்மிடம் வரக்கூடாது என்பது. ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி நமக்கு சிலருக்கு அல்லாஹு தஆலா தொழுகையில் ஆர்வத்தை ஏற்படுத்துவான், சிலருக்கு நஃபிலான நோன்பை கடைபிடிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்துவான். ஆக இப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால் இந்த விஷயத்தை நாம எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் இதை செய்யவில்லையே என்று நாம குறைவாக நாம கருதக்கூடாது. ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கு நம்மை விட சிறந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாசல்களையும் திறந்திருப்பான். அதை நாம் உணராம இருப்போம். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலா நமக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், அல்லது அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அது மற்றவர்கள் செய்யவில்லை, என்னை விட யாரும் அவ்வளவு செய்யவில்லை என்று இருக்கும் பொழுது அங்கு நாம் அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது என்று கூறுகிறேன். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த நன்மையான நோன்பை வைப்பதை விட மற்றும் சதக்கா செய்வதை விட சிறந்த அமலை அல்லாஹு தஆலா மற்றவர்களிடம் அதை வாங்கிக் கொள்வான், அதை செய்வதற்கான தௌஃபீக்கை கொடுப்பான். ஆக நாம் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் எண்ணிக்கொண்டு மற்றவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. இதற்குரிய ஒரு அழகான ஒரு சம்பவத்தை, ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை இங்கு ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு தோழன், அவர் அதிகமாக இபாதத்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அதிகமாக நோன்பாக இருக்கட்டும், மற்ற தனிப்பட்ட ஒரு இபாதத்கள் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை இவர் கடிதத்தை எழுதி இமாம் மாலிக்கிடம் அனுப்புகின்றார். இமாம் மாலிக்கே, நீ என்ன எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபியில் உட்கார்ந்துட்டு தர்ச கொடுத்துட்டு இருக்க, மக்களுக்கு என்ன இதுதான் கற்றுக் கொடுத்துருக்க, நீ இபாதத்துல வா, நீ நோன்பை பிடி, நீ நல்ல நஃபிலான தொழுகையை நீ நிறைவேற்று, ஜிஹாதுக்கு செல்லு என்று அவரை ஊக்குவிக்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அழகான கடிதத்தை, பதில் கடிதத்தை எழுதுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை,
இன்னல்லாஹ தஆலா கஸமல் அஅமால கமா கஸமல் அர்ஸாக். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்கை, உணவை, அபிவிருத்தியை மக்களுக்கு பிரித்து வைத்தானோ, ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு என்று பிரித்து வைத்தானோ, அதே போல அமல் செய்யக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கின்றான். அவர்களுக்கும் அவ்வளவு பங்கு வைத்திருக்கின்றான். எப்படி நம்முடைய ரிஸ்க் என்பது இருக்கின்றதோ அதே போல இவ்வளவு அமல் செய்வேன் என்று, இந்த அமல் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதுல எந்த ஒரு இதுல ஃபருப்ப ரஜுலின் ஃபுத்திஹ லஹு பாபுன் ஃபி ஸலாத், சில மனிதனுக்கு தொழுகையுடைய அமல் செய்யக்கூடிய அந்த வாசல்கள் அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கும். அவன் அதில் அதிகமாக ஈடுபடுவான். அவனுக்கு நோன்பை பிடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் அல்லது அவனுக்கு ஆர்வம் அவனுக்கு இருக்காது. அதே போல சிலருக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், ஆனால் நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய அந்த ஆர்வம் இருக்காது. சிலருக்கு தானம் தரும் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். சிலருக்கு போர் புரியக்கூடிய, ஜிஹாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான். ஆக இது அனைத்துமே அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு கொடுத்தான், இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதில்லை. ஆக இந்த அனைத்து விஷயத்திலும் அதே போல சிலருக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான், மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான். அது மற்றவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க மாட்டான் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தோழனே, நாம் சுப்ஹானல்லாஹ், நாம் அனைவருமே வஅர்ஜு அன் யகூன கிலானா அலா கைர், அல்லாஹ்விடம் நான் நம்புகின்றேன், அல்லாஹ் மீது நான் ஆதரவு கொள்கின்றேன், நாம் இருவரும் நலனில் நன்மையான விஷயத்தில் தான் இருக்கின்றோம் என்று அவர் கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டார். சுப்ஹானல்லாஹ், சற்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, என்ன அழகான, என்ன சிறப்பான ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அவர் என்ன நினைத்தார், இவர் உட்கார்ந்துகிட்டு தரிசு கொடுத்துட்டு இருக்காரு, இவர் இதை விட்டு அவர் தொழுகையை தொழுதுட்டு நோன்பு பிடித்து விட்டு ஜிஹாதுக்கு செல்லலாமே என்று அவர் நினைக்கும் பொழுது ஒரு பாமர். இங்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க கல்வியை கற்கின்றார்கள், மார்க்க கல்வியை கற்பிக்கின்றார்கள். மார்க்க கல்வி கற்பிப்பது என்பது மக்களுக்கு, அவருக்கு சுப்ஹானல்லாஹ் பன்மடங்கு நன்மை தரும். நான் ஒரு தொழுகையை தொழுகின்றேன் என்றால் எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்மை தான் எனக்கு கிடைக்கும். அதே ஒரு மக்களுக்கு நாம் மார்க்க கல்வியையும் நல்ல விஷயத்தை எடுத்துரைத்தோம் என்றால் அது பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். ஆக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க கல்வியை பரப்புவதும், மக்களுக்கு எடுத்துரைப்பதும், மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதும், இதுதான் அவர்கள் சிறந்ததாக உணர்ந்தார்கள். ஆக அதில் அவர்கள் தன்னுடைய ஈடுபாட்டை வைத்துக் கொண்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு கதவை, நன்மையான அமலை செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுத்திருக்கின்றார் என்றால், நாம் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது மற்றவர்கள் இதை செய்யவில்லையே என்ற அந்த நிலைமையை நாம் வைக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் தஆலா நம்மை விட மற்றவர்களிடம் சிறந்த அமல்களை எடுத்துக்கொள்வான், அவர்களுக்கு சிறந்த அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் கொடுப்பான். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். 15வது திறவுகோள், 2 திறவுகோள் இருக்கின்றது, நாம் முடித்துக் கொள்ளலாம் நம்முடைய அமர்வை. 15வது திறவுகோள் முதாவாத்துன் நஃப்ஸ். நம்முடைய நஃப்ஸை எப்பொழுதுமே நாம் அதற்கு சிகிச்சை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ட்ரீட்மெண்ட் நம்முடைய நஃப்ஸுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நாம் நம்முடைய நஃப்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை என்றால் அது திசை திரும்பிவிடும். என்றால் நஃப்ஸ் என்பது சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளம் சீக்கிரமாக திசை திரும்பக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆகையால் தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல வருடம் அவர்கள் முயற்சி செய்வார்கள். கபத்து நஃப்ஸி 40 சன, 40 வருடம் என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக நான் முயற்சி செய்தேன். ஹத்தா இஸ்தகாமத், 40 வருடம் கடந்து என்னுடைய நஃப்ஸ் நேரான நிலையில் இருந்தது என்று அவர்கள் கூறினார். ஆக நம்முடைய நஃப்ஸுக்கு எப்பொழுதுமே நாம சிகிச்சை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வியாதி, நம்முடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய வியாதியை நாம அதற்குரிய சிகிச்சை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் என்ன வியாதிகள் ஏற்படுகின்றது அன்புக்குரியவர்களே? பொறாமை கொள்வதும், புறம் பேசுவதும், மக்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை வைப்பதும், கசடுத்தன்மை வைப்பதும் மற்றும் கடுமைத்தன்மை வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகள்.
இந்த அம்ராதுல் குலூபை நாம் அகற்ற வேண்டும் என்றால் இதற்கு சிகிச்சை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்குரிய சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய உள்ளம் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் 2 முறை அவர்களுடைய இதயத்தை எடுத்து சுத்தப்படுத்தப்பட்டார்கள். இந்த கசடத்தன்மையும் இந்த அனைத்து உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வியாதியை அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்தினான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்ன? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இதயங்களை நீ என்னை புரட்டக்கூடியவனை என்னுடைய இதயத்தை நிலையாக வைப்பாயாக. ஏன் இதயம் சீக்கிரமாக திசை திரும்பி விடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆவில் நாம் பார்க்கும் பொழுது வஹ்தி நீண்ட துஆவில் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸில் வஸத்தித் லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாவை நீ சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக. வஹ்தி கல்பி, என்னுடைய கல்பில் ஹிதாயத் இந்த நேரான வழியை செல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிலையாக வைப்பாயாக. வஸ்லுல் சஹீமத சத்ரி, வஸ்லுல் சஹீமத சத்ரி, யா அல்லாஹ் இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய கசடுத்தன்மையும் இதயத்தில் ஏற்படக்கூடிய பலவீனத்தையும் இதயத்தில் ஏற்படக்கூடிய நோயிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. என்னுடைய இதயத்தை அந்த நோயிலிருந்து முழுமையாக நீ நிவாரணத்தை கொடுப்பாயாக என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அதே போல நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இல்லை என்றால் நம்முடைய நிலைமை மற்றவர்களுடைய பொறாமை கொண்டு இருக்கும் பொழுது என்ன நிலைமையாக வந்திருக்கிறீர்களே, நாமும் தவறான பாவத்தில் நாம் ஈடுபட்டுவிடும். இந்த பொறாமை கொள்ளக்கூடியவர்களுடைய தலைவனாக, அந்த கூட்ட தலைவனாக பார்க்கும் பொழுது யாரு? இப்லீஸ். இப்லீஸுடைய நிலைமை என்ன இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பை பார்த்து அவன் பொறாமை கொண்டான். பிறகு அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவனை அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து அவனை வெளியேற்றினான். அந்த நேரத்தில் என்ன செய்தான்? அவன் வரும் பொழுது நாசிஹுன் அமீன், நான் உனக்கு உபதேசம் செய்யக்கூடியவனாகவே அல்லாஹு தஆலா அவனை ஆக்கியிருக்கின்றான். ஆக நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசடுத்தன்மை, இதயத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை, இந்த விஷயத்திலிருந்து நாம விலகி இருப்போம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்போம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ அன்த ஸக்கி கைரு மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய நஃப்ஸை தக்வா இறையச்சத்தை எனக்கு கொடுப்பாயாக, பயபக்தி எனக்கு என்னுடைய நஃப்ஸை கொடுப்பாயாக. வ ஸக்கிஹா கைரு மன் கைரு வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, மற்றும் என்னுடைய இதயத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக, என்னை நீ சுத்தப்படுத்துவாயாக. அன்த வலியுஹா மௌலாஹா, என்னுடைய நஃப்ஸுடைய பொறுப்பாளி நீந்தான் இருக்கின்றாய், எஜமானும் நீந்தான் இருக்கின்றாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கடைசியாக ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய திறவுகோல் 16வது திறவுகோலை கூறிவிட்டு முடித்து விடுகின்றார்கள் அவர்கள். ரக்பத்துல் அப்தி ஃபில் கைரி வ நஃபஉல் ஃபில் இபாத், எவ்வளவு முடியுமோ நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். மக்களுக்கு என்னால் ஒரு நலனை நான் ஏற்படுத்துவேன் என்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இது திறவுகோல் 16வது மற்றும் கடைசியான திறவுகோலாக இருக்கின்றது. எப்பொழுது இந்த நிய்யா நம்மிடம் இருக்குமோ அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையான திறவுகோலாக ஆக்குவான். கண்டிப்பாக நான் நன்மை என்னால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்கு ஒரு நன்மையான விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ் சலஃபு ஸாலிஹ்களுடைய துஆக்ல அல்லாஹும்ம ஸ்தஅமில்னி ஃபீ தாஅத்திக், அல்லாஹும்ம ஸ்தஅமில்னி ஃபீ தாஅத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய நன்மையான அமல்கள் மற்றும் உன்னுடைய மார்க்கத்திற்காக என்னை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக, என்னை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக என்று அவர்கள் துஆ கேட்பார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் கிட்டத்தட்ட 16 திறவுகோலை பார்த்தோம். இந்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்ற நினைவு கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் வந்துவிட்டதென்றால்
நாம் நன்மையான விஷயத்தை, நன்மையான திறவுகோலை திறந்து நாமும் செல்வோம், அதில் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் மற்றும் மக்களுக்கு நாம நேரான வழியை நாம செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆவோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த பாடத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இதில் நமக்கு நிலையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவானாக. இல்லை என்று அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக நாம் துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஃபத்தாஹ்வாக இருக்கின்றான். முதல் அமர்வில் நாம் பார்த்தோம், அல்லாஹ் அல் ஃபத்தாஹ்வாக இருக்கின்றான், அனைத்து விஷயத்தையும் திறக்கக்கூடியவன். ஆக அவனிடமே நாம மன்றாட வேண்டும், அவனிடமே நாம இதற்குரிய துஆவை நாம் செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீகை கொடுத்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாம இன்ஷா அல்லாஹ் தில்ஹிஜ்ஜாவுடைய சிறப்புகள் மற்றும் சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஆக அனைவரும் கலந்து கொண்டு தில்ஹிஜ்ஜா வரக்கூடிய இந்த நாட்களை நாம சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்காக அனைவரும் நாம முன்கூட்டியே தயாராக வேண்டும். அதற்கு வரவேற்பு நாம செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவருக்கும் தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தை 10 நாட்களை நாம அதை வரவேற்பு சிறந்த முறையில் வரவேற்று அதில் நன்மையான அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.